அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் வந்து குயிக் டச் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எஜுகேஷனல் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ், அடுத்து கம்யூனிகேஷன் அண்ட் சோசியல், ஆட்டோமேட்டிவ், ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் உங்களோட பிஸ்னஸாக வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸில் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்கிறது வந்து ஐடி டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் தான் வந்து மெயின் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து இவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சு பண்ணிடுறாங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் டெல்லியில் இருக்குது, அடுத்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் இருக்குது, அடுத்து அரபு கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா துபாயில் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் இவங்க வந்து 2 கண்ட்ரிலையும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கண்டென்ட் அடாப்ஷன், டிஜிட்டல் ஆக்சிலரேட்டர்ஸ், டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், க்ளவுட் அடாப்ஷன். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஏஜில், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், க்ளவுட் இன்ஜினியரிங், பிளாக் செயின், டெவலப்மெண்ட் ஓப்ஸ், செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இ-காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இவங்களோட பிஸ்னஸ்க்கு. இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா குயிக் கேம்பஸ், குயிக் பே, டிஇடி, ஸ்டாண்டர்ட் பீமா, பிக் நேரா, வெயின் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ்க்காக. அடுத்து நம்ம இந்த குயிக் டச் டெக்னாலஜிஸ் லிமிட்டோட கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 77 கோடியே 40 லட்சம் இருக்குது. இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 124 ரூபாய் இருக்குது. 52 வரை ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா 257 ரூபா, 52 வரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா 105 ரூபாய் இருக்குது. இந்த பங்கோட பிஇ 10.6 இருக்குது. புக் வேல்யூ 234. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தோம்னா 0. ஆர்ஓசிஇ 15.3% இருக்குது. ஆர்ஓஇ 14.1% இருக்குது. கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 10, இபிஎஸ் 12.2, இன்ட்ரெஸ்ட் பே பார்த்தோம்னா 39.6 இருக்குது. இன்டர்ன்ஷிப் வேல்யூ பார்த்தோம்னா 1241 இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஒரு 10 கோடி கடன் இருக்குது. சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 141 கோடி சேல்ஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 7.32 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 7.48% இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா 52.7% இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 0, டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 0. பாக்கி எல்லாமே வந்து பப்ளிக் தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை ப்ரைஸாக பார்த்தோம்னா 274 வரைக்கும் போயிருக்குது. இந்த கம்பெனியோட ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 92 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து ஆல் டைம் லோ ப்ரைஸ் பக்கத்தில் வரப்போகுது. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு 124 ரூபா ரேஞ்சில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்ப்போம். முதல்ல இருக்குது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட், 2வது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், 3வது ஷெல்லோ வேர்ல்டு லிமிடெட், 4வது ரெடிங்டன் லிமிடெட், 5வது எம்எம்டிசி லிமிடெட், 6வது ஹோனசா கன்சியூமர் லிமிடெட், 7வது பிடிஎஸ் லிமிடெட், 8வது குயிக் டச் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து 8வது இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் ஆர்ஓசி பார்த்தோம்னா 15.28 இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்ப்போம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து 23.78 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 20.80 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 2.98 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 12.53% இருக்குது. அதர் இன்கம் பார்த்தோம்னா 0.85 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 0.28 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1.03 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 2.52 கோடியாக இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க 23.81% இருக்குது. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா 1.92 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தோம்னா 3.08 இருக்குது. கடந்த செப்டம்பர் 2024 குவார்ட்டர்லி ரிசல்ட் படி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 122 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 111 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 11 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 9% இருக்குது. அதர் இன்கம் 1 கோடி. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 1 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 3 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 9 கோடி கிடச்சிருக்கு. இந்த கம்பெனியோட டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 21% இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 7 கோடியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் லாஸ்ட் இயர் படி பார்த்தோம்னா 11.71 இருக்குது. டிவிடெண்ட் பேட் பார்த்தோம்னா 0. அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். இந்த கம்பெனி அப்கமிங் வருஷத்தில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து ஒரு 141 கோடிக்கு இருப்பதாகவும் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 131 கோடிக்கு இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக வந்து எவ்வளோ கிடைக்கும்னா அதே சேம் 11 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு அதர் இன்கம்னு பார்த்தோன்னா ஒரு 2 கோடி வர அளவுக்கு இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஒரு 7 கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போறோம். கடந்த செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா, ஈக்விட்டி கேபிட்டல் 10 கோடியா இருக்கு. ரிசர்வ்ஸ் 136 கோடியா இருக்கு. பாரோயிங்ஸ் 11 கோடியா இருக்கு. அதர் லையாபிலிட்டீஸ் 9 கோடியா இருக்கு. டோட்டல் லையாபிலிட்டீஸ் பார்த்தோம்னா ஒரு 166 கோடியா இருக்கு. ஃபிக்ஸட் அசெட் 22 கோடியா இருக்கு. சிடபிள்யூஐபி 0, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 1 கோடியா இருக்கு. அதர் அசெட்ஸ் 144 கோடியா இருக்கு. டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 166 கோடியா இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஒரு 45 கோடியா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி -12 கோடியா இருக்கு. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி -7 கோடியா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி 65 கோடியா இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா ஒரு 45 கோடி இருக்கு இந்த கம்பெனிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 52.67% இருக்குது. இதே இதை வந்து ஜூன் 2024 படி பார்த்தோம்னா 61% இருந்திருக்கு. அதிலிருந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா 0, பப்ளிக் கிட்ட வந்து 47.33% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா 1471 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்ச் 2024 பார்த்தோம்னா 65.74 இருந்திருக்கு. அடுத்து ஜூன் 2024 பார்த்தோம்னா 61% இருக்குது. செப்டம்பர் 2024 52.67% இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட ஸ்டாக் வந்து குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம். மே 2023 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா அப்போ வந்து ₹110.90 இருந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. அதிலிருந்து பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு 14 நாள்லேயே ஒரு 2 வீக்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு 167 வரைக்கும் போயிட்டு மீண்டும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் வந்து 136லேருந்து மீண்டும் ஏற ஆரம்பிச்சு ஒரு ₹238 வரைக்கும் இருக்குது செப்டம்பர் 2023. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சு மீண்டும் வந்து ₹270 வரைக்கும் போயிட்டு அக்டோபர் மாதம் 2023 ஆல் டைம் ஹை ப்ரைஸை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஏற்றத்திலே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பெருசாகவும் ஏறலை, பெருசாகவும் இறங்கலை. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் வளர்றதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை வந்து நம்ம வாங்கி வச்சோம்னா இமீடியட்டாக விற்க முடியாது. விற்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து எனக்கு அப்பப்போ வந்து 10% கிடைச்சா போதும், 15% கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு ₹100 கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்லது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எஃப்ஐஎஸும் டிஎஸ் யாருமே இதில் ஹோல்டு பண்ணல. எல்லாமே பப்ளிக் கிட்ட மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டருமே வந்து இவங்களோட ஸ்டாக்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணிட்டு குறைச்சிட்டே வந்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டாக் வந்து 50% கீழே எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டாக்லாம் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து சேஃபாக வந்து ப்ளே பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸாக பார்த்தோன்னா ஒரு $124 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன். இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நமக்கு இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டாக்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணால் நம்ம மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணி வைக்கும். நன்றி, வணக்கம்.